Hi friends, welcome to Ahs Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை தேங்காய் துருவி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கடுகு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய். இப்போ எப்படி செய்யலாம் வாங்க. கடாய் வச்சுக்கோங்க. இதுல சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. தேங்காயும் பச்சை மிளகாயும் போட்டுக்குங்க. இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கி வச்சதை இதில் போட்டுக்குங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஏஹெச்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.